பரமேஸ்வரி வேண்டும் வரும் தரே வணக்கம். பான வைத்து சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. யான முகத்துக்கேத்த பான வைத்து சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. யான முகத்துக்கேத்த பான வைத்து சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும், கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும் எப்பவும் கொடுக்குதையா, எப்பவும் கொடுக்குதையா. யான முகத்துக்கேத்த பான வைத்து சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. சதுர்த்தி விரதம் இருந்த சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா. சதுர்த்தி விரதம் இருந்த சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா. முன்னாள் நோம்பும் இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா, முன்னாள் நோம்பும் இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா. கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. யான முகத்துக்கேத்த பான வைத்து சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. தினசரி பூஜைகள் செஞ்ச மனப்படி எல்லாம் கிடைக்கும் ஐயா, தினசரி பூஜைகள் செஞ்ச மனப்படி எல்லாம் கிடைக்கும் ஐயா. நினப்புள்ள சாமி இருந்த அனுச்சய சொன்னது பள்ளிக்கும் ஐயா, நினப்புள்ள சாமி இருந்த அனுச்சய சொன்னது பள்ளிக்கும் ஐயா. கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. யான முகத்துக்கேத்த பான வைத்து சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும், கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும் எப்பவும் கொடுக்குதையா, எப்பவும்
ஹலோ 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 தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம் தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம் செந்தமிழ் நாட்டு மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம் அவர் தெய்வம் தந்த தங்கம் தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம் தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம் செந்தமிழ் நாட்டு மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம் அவர் தெய்வம் தந்த தங்கம் பட்டம் பதவி பணத்தின் மீது பற்று வைத்ததில்லை அவர் பற்று வைத்ததில்லை சட்டக்கோடு தர்ம கோடு தாண்டி போனதில்லை அவர் சத்திய ஞானம் உள்ளை ஜாதி பேதம் துரோகம் எல்லாம் தேவரிடத்தில் இல்லை அவர் சிந்தை அன்பின் எல்லை எது வந்தாலும் அஞ்சிடாமல் எடுத்து வைப்பார் சொல்லை அவரை எதிர்த்து வென்றவர் இல்லை தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம் தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம் செந்தமிழ் நாட்டு மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம் அவர் தெய்வம் தந்த தங்கம் தேசபக்தி தெய்வ பக்தி இரண்டும் கொண்ட யானி அவர் நெஞ்சம் அன்பு தோணி ஏழை பலரை பதவி தேறி ஏற்றிவிட்ட ஏணி அவர் நாவில் நின்றவள் வாணி மேடை ஏறி பேச வந்தால் மக்கள் வெள்ளம் கூடும் பகை மறண்டு எழுந்து ஓடும் வானம் பூமி உள்ள வரைக்கும் தேவர் பெயரும் வாடும் அவரை தெய்வம் போற்றி பாடும் தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம் தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம் செந்தமிழ் நாட்டு மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம் அவர் தெய்வம் தந்த தங்கம் தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம் தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம் செந்தமிழ் நாட்டு மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம் அவர் தெய்வம் தந்த தங்கம் நன்றிண்ணே தேசத்துக்கு ரெண்டு கண்ணுங்க அது தேவரையா போசுதானுங்க ஆமா தேசத்துக்கு ரெண்டு கண்ணுங்க அது தேவரையா போசுதானுங்க வெள்ளையன தேவரையா பேசி எரிச்சாரு போசு அந்த வெள்ளையன தூக்கி மிதிச்சாரு வெள்ளையன தேவரையா பேசி எரிச்சாரு போசு அந்த வெள்ளையன தூக்கி மிதிச்சாரு தேசத்துக்கு ரெண்டு கண்ணுங்க நம்ம தேவரையா போசுதானுங்க அண்ணே இந்திராணி பெற்றது உள்ளே அது இந்தியாவின் வாசனம் உள்ளே இந்திராணி பெற்றது உள்ளே அது இந்தியாவின் வாசனம் உள்ளே
சொத்து 10 கோடி இருந்தும் அதுல பற்று வச்சு வாழ்ந்ததும் இல்லை. வானத்துக்கு எல்லை இருக்கும், தேவர் புகழ் வாழ்த்துவதில் எல்லை இருக்க. வானத்துக்கு எல்லை இருக்கும், தேவர் புகழ் வாழ்த்துவதில் எல்லை இருக்க. வானத்துக்கு உசுறு பெருசா, போசப்பட்ட கஷ்டத்துக்கு நாடு பெருசா. தங்கமே தேசத்துக்கு 2 கண்ணுங்க, அது தேவரையா போசுதானுங்க. ஆமா தலைவர்களும் எத்தனை பேரு, பசும்பொன் தங்கம் போல வாழ்ந்தது யாரு? தலைவர்களும் எத்தனை பேரு, பசும்பொன் தங்கம் போல வாழ்ந்தது யாரு? மனுஷனுக்கு ஆசைகள் 100, இவங்க மனசினிலே ஆசைகள் ஏது? நாட்டுக்குத்தான் விடுதலை எல்லாம், இந்த நல்லவங்க கஷ்டம் தானையா. நாட்டுக்குத்தான் விடுதலை எல்லாம், இந்த நல்லவங்க கஷ்டம் தானையா. விடுதலைக்கு பின்னே இப்போத்தான் பலர் வேஷம் போட்டு கெடுக்கிறாங்க ஐயா. அண்ணமே போசு ஐயா தேவர் பாருங்க, நம்ம நாட்டுக்கு தான் 2 கண்ணுங்க, அந்நிய தேசத்துக்கு 2 கண்ணுங்க, அது தேவரையா போசுதானுங்க. தேசத்துக்கு 2 கண்ணுங்க, அது தேவரையா போசுதானுங்க. வெள்ளையன தேவரையா பேசி எரிச்சாரு, போசு அந்த வெள்ளையன தூக்கி மிதிச்சாரு. வெள்ளையன தேவரையா பேசி எரிச்சாரு, போசு அந்த வெள்ளையன தூக்கி மிதிச்சாரு. அண்ணே தேசத்துக்கு 2 கண்ணுங்க, அது தேவரையானுங்க. தேசத்துக்கு 2 கண்ணுங்க, அது தேவரையா போசுதானுங்க. ஐயமரே ஆத்தமரே ஒன்று எனக்கு. ஆமா ஐயமரே ஆத்தமரே உனக்கு, உங்க ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கு. புடே புடே ஹலோ ஹலோ ஐயமரே ஆத்தமரே வணக்கம், உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கு. ஐயமரே ஆத்தமரே உனக்கு, உங்க ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கு. அன்னைமாரே தம்பிமாரே வணக்கம், உங்க தைவரம் தான் கூத்து நல்லா நடக்க. ஐயமரே தம்பிமாரே வணக்கம், உங்க தைவரம் தான் கூத்து நல்லா நடக்கும். அத்தமாரே மாமாமாரே வணக்கம், உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எல்லாருக்கு ரொம்ப சிரமம். மாமாரே உனக்கு, உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எனக்கு. ஐயமாரே அத்தமாரே வணக்கம், உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கு. ஐயாமரே ஆத்தமரே உனக்கு, உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கு. அப்பமாரே அம்மாமாரே வணக்கம், உங்க சொத்துல பங்கு இருக்கு எனக்கு. அம்மாமரே அம்மாமரே உனக்கு, உங்க சொத்துல பங்கு இருக்கு எனக்கு. ஐயமாரே அத்தமாரே வணக்கம், உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கு. என்னத்தை ஆசி கிடைச்சி என்ன செய்ய? தண்ணி அடிச்ச ஆளு கூட கை தூக்குங்க. அப்படியே இந்த 2ஆம் நம்பர் ரூமுக்கு உள்ள வாங்கலை. உலகத்தில் குடிக்காத மனுஷன் யாரும் கிடையாது. குடிக்கணும். குடிச்சு புட்டு சட்டியை ஒரு பக்கம் கையிலே ஒரு பக்கம் போட்டுப்புட்டு வீட்டுக்கு வரும்போது முண்டமாவா வீட்டுக்காரம்மா ஏன் புரிசலைன்னு அங்கிட்டு விரட்டி விடட்டும். இந்த உலகத்தில் சிரிக்க தெரிந்த ஒரே சிவராஜ் யாருன்னா மனுஷன்தான். என்னைக்காவது மஞ்சூரட்டு மாடு கூலம் போடும்போது கேன்னு சிரிச்சா இருப்பானா முளைக்குச்சியோட பிடுங்கி விழுந்துருவேன்.
அருமை மைசெட்டு சூப்பர் தம்பி. உண்மையிலேயே செய்யும் தொழில் தெய்வம். சொந்த சாமான் தானே, வாடகைக்கு வாங்கப்படாது. வாடகைக்கு வாங்கினீங்கன்னா நைட்டு 2 மணிக்கு கதவை தட்டி என் ஜாமானை கொடுன்னு சொல்லும் போது 2 பேரும் பாய வேண்டியிருக்கு. உழைப்பிலே முன்னேறி யாருமே சொல்றேன், செய்யும் தொழில் அத்தனையுமே தெய்வம். மற்றவர்கள் பேச நினைத்து நீ சோர்ந்து விடாதே தமிழா. உனக்கு எது சரின்னு படுதோ அதை செய். போராமை உள்ள உலகத்துல தான் போட்டி ஓட கத்துக்கிட்ட ஒவ்வொரு தமிழனும் முன்னேறுவேன். அருமை. வர வர என் கம்பெனியால கைதட்டுற அளவுக்கு வந்துருச்சு. இதுல யாரு நாடக நடிகர் யாரு ஆடியன்ஸ்னே தெரியலையே. பெண்கள் தாய்மார்கள் வாங்கத்தான், நீங்க இல்லைன்னா நாங்க இல்லை. உண்மை அதான். பொம்பளையால் இல்லைன்னா நம்ம இல்லை. பெத்த தாய்க்கு அப்புறம் ஒரு தாயினா கட்டின மனைவி தான். ஏன்னா நாங்க ஊரா உழைச்சிட்டு வருவோம், நீ வீட்டில் சீரியலை பார்த்துக்கிட்டு பிரிச்ச திறந்து ஓட்டுக்கிட்டு தண்ணி ஊரா வெளியே போயிடும். செருப்பை முதற்கொண்டு பிரிச்சில் வை. ஆமாம், கரண்ட் புல்லை ஏற்றி விடு. லோனை வாங்குங்க தாய், ஊருக்கு லோனை வாங்குங்க. லோனுக்காரன் வந்து கேட்டால் குது குதுன்னு வரணும், போர்வையை பற்றி படு. எல்லாரும் சிரிங்க. நம்ம எவ்வளோ வேலை பார்க்குறோமோ எவ்வளோ சம்பளம் வாங்குறோமோ அதுக்கு தகுந்த வாழ கற்றுக்கிட்ட ஒவ்வொரு தமிழனும் உலகத்தில் 2 இருக்கக்கூடாது. ஒன்று கடை இருக்கக்கூடாது, இன்னும் ஒன்று நோய் இருக்கக்கூடாது. இந்த 2 மட்டும் இல்லைன்னா என் தமிழனை எங்கேயும் பிழைத்துக் கொள்வார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எக்கோ இருக்கா ப்ரோ? வைங்க தங்கம். அருமையான மைசெட், என் சொந்தக்கார மைசெட். உண்மையிலே 500,000 தராமையா போயிடுவேன். வானம் தொட்டும் போனா மானமுள்ள சாமி எங்குதையா பாவம். உசலம்பட்டி பகுதியில் உள்ள கள்ளர்களின் பூமி நல்லவனே நீதான் சொல்லி என்ன லாபம். எம்கேஆர் நல்லவனத்தானே சூழ்ந்ததுந்த பாவம். கலங்காதே ராசா களவரட்டும், நள்ளிரவு வந்த பின்னே தேவரென்னும் அன்பு வெள்ளி முளைக்கும். போற்றி பாடடி பொன்னே பசும்பன் தேவர் காலடி மண்ணே. தெற்கு திசையாண்ட மண்டவி நண்ட ஓய் முக்குளத்தை சேர்ந்த கள்ளம்பட்டி கள்ளர் மகந்த ஓய் போற்றி பாடடி பொன்னே பசும்பன் தேவர் காலடி மண்ணே. சந்திரனை கூப்பிடுங்க தாளாட்டம் பாட, சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட. மரவன் கைப்பட்டு புட்டா மண்ணு கூட பொன்னாகும். கள்ளர் கை பட்டு புட்டா தமிழகம் எங்கும் புனிதமாகும். காட்டு வழி போற பொண்ணை கவலைப்படாத, காட்டு புள்ளி வழி மறைக்கும் கலங்கி நிற்காத. கல்லன பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. ஆமா, கல்லன பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. காட்டு வழி போற பொண்ணை கவலைப்படாத, காட்டு புலி வழி மறைக்கும் கலங்கி நிற்காத. கல்லன பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. ஆமா, கல்லன பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. வம்சமையா அத்தி மரப்பார இன்னும் பேசது இவங்க பேரு. அத்தி மரப்பார இன்னும் பேசது இவங்க பேரு. காட்டு வழி போற பொண்ணை கவலைப்படாத, காட்டு புலி மணி மறைக்கும் கணக்கி நிற்காத.
நல்ல பேரு சொன்ன புலிவதும் பாரு. செல்ல பார்த்து பார்த்து என்ன பண்ண ஊறி போனேன். தூக்கி போட்டு உன்னை உள்ள ஆட்டிடு. ரொம்ப ஊறக்கூடாது. கருப்பேன் காப்பாத்தாரு. தேவராய பாடுத்தானே பாரு. நன்றி. சரி, இந்த மாலையை உன்னை யாரு நினைச்சு கொண்டு வர சொன்னா? மாலையை நீ சொந்தமா வாங்கல இல்லை. அண்ணன் தம்பிலாம் அப்புறம் ஐயனார் மேல சத்தியம் பண்ண வரும்போது கோயில இருந்து எடுத்துட்டு வந்துட்டேன். கோயில் மாலையே என் குலசாமி மாலையா ஏத்துக்கிறேன். மறுபடியும் நீங்க வரக்கூடாது. அங்கே போதும் நாடகத்தை கருத்து போடுவேன். நன்றி நன்றி நன்றி. ரூம் பாய் அந்த மாலையை நல்லா தனி தெளிச்சு போய் பிளாக்கில் 30 ரூபாய்க்கு வித்துருவோம். ரூம் பாய் ஒரே ஒரு விஷயம், அன்புக்கு மிஞ்சி எதுவும் கிடையாது. கோயில இருந்து எடுத்து வந்தான் சரி, நீ எங்கிருந்து எடுத்து வந்தாலும் சரி. இப்ப நீ எதுக்கு வந்தேன்னு தெரியாம தானே சுத்தி திர்ற. என்னமோ வெள்ளை வெள்ளைன்னு தெரிறானே அப்படின்ட்டு மைண்ட் வாட்ச கேட்ச் பண்ணிட்டேன் ப்ரோ. ஹாய் ப்ரோ. டொங்கா சார். அப்ப அப்ப கையில கொடுங்க. அப்ப அப்ப நல்லா ஐயா 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 கையில கொடுங்க. ஐயா கையில கொடுங்க. உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா ஊக்க குத்தி அழுத்து குத்தினா நீ 100 ரூபா கொடுத்துட்டு போயிருவ. நான் வந்து 1 லட்சம் ரூபா செலவழிக்கணும். நெஞ்சு புலந்து மீனாட்சி மிஷனாட்சி பத்தி தெரியல. நன்றி நன்றி. இதற்கு முன்னாடி அம்பளிப்பை வாரி வழங்கிய நல்ல இதயங்கள் கொங்கப்பட்டி பரமன் மகன் முத்துக்குமார் ஸ்ரீ முத்து ரேடியோஸ் பரமன் அவருடைய நினைவு நாளை முன்னிட்டு எம்கேஆர் அன்பாலயம் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்காக அன்னதானத்துக்காக ரூபாய் 1001 அண்ணன் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதனைத் தொடர்ந்து உள்ள வரும்போதே அம்பளிப்பு கொடுத்துட்டாங்க. வி கல்லப்பட்டி ஆர் முக்கேட் மகன் மலைச்சாமி இன்ஜினியர் சாருமதி அன்பாலயத்துக்காக அரிசி சிப்பமும் அங்கே உள்ள அந்த மக்களுக்காக தீமண்டங்களும் வாங்கி கொடுத்த இன்ஜினியர் மலைச்சாமி சாருமதி குடும்பத்தார்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி மாதந்தோறும் என்னுடைய அன்பாலயத்துக்காக ஒரு பெரிய உதவி மாதம் மாதம் செய்வன் என்று சொல்லியிருக்கிறார் இந்த தமிழனை எம்கேஆர் தலைவணங்கள். நன்றி. இந்த சால்வையை கட்டி குளிக்க முடியாத என்னத்த ஆய் ப்ரோ. இவ்வளவு நேரம் இந்த கம்மா கண்டைய மறந்துட்டானடா. நல்லாரா நல்லாரா. ஏன்னா நாடகம் என்பது ஏலிசை நாடகம். அன்றைய காலத்துல இன்னைக்கு வாட்ஸ்அப் யூடியூப் பேஸ்புக் ட்விட்டர் அது இருக்கு. அன்றைய காலத்துல அரசாங்க செய்திகளை பூரா மக்களுக்கு கொண்டு சென்றது யாருன்னா நாடக கலைஞன் தான். ஆமா, செய்தியை பூரா மேடையில தடுப்பூசியா இருக்கட்டும் எந்த ஒரு விழிப்புணர்வு இருக்கட்டும் மக்களுக்கு கொண்டு சென்ற ஒரே கலைஞன் தான் நாடக கலைஞன் தான். கலைஞன் தான். தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா? தேவ தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? அது தீமணிந்தால் பிளவுகளும் விலகுமா? தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா? முக்குளத்தும் மூலிகையா அந்த மருந்து வாசையற்ற பாரு பிரம்மச்சாரி மருந்து. வாசையற்ற பாரு பிரம்மச்சாரி மருந்து. முக்குளத்தும் மூலிகையா அந்த மருந்து வாசையற்ற பாரு பிரம்மச்சாரி மருந்து.
எக்குளமும் போற்றி என்ற மரவர் மறந்து எங்க அப்பா நாடு வணங்கு என்ற நான மறந்து நமக்கு தென்னாட்டு மறந்து இருக்குது பெரியம்மா அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகும்மா தேவன் தென்னாட்டு மறந்து இருக்குது பெரியம்மா தென்னாடு எழுதி வைத்த தென்ன மருந்து ஏழு கண்டால் அசுவனிலே படரும் மறந்து எங்க உசலப்பட்டி சீமையெல்லாம் வணங்கும் மறந்து நமக்கு தென்னாட்டு மறந்து இருக்குது பெரியம்மா அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகும்மா தேவ தென்னாட்டு மறந்து இருக்குது பெரியம்மா நல்லோர்கள் இதயமதில் சொல்லும் மருந்து ஏழு கண்ட பசும்பனிலே படரும் மறந்து நான் என்னாலும் வணங்குகின்ற ஞான மறந்து நமக்கு தென்னாட்டு மறந்து இருக்கிறது தெரியுமா அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா தேவை தென்னாட்டு மறந்து இருக்கே தெரியுமா பேரன்பு கொண்ட பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான என் பாச நிறைந்த அன்பு தமிழ் உறவுகளே, இடம் கிடைக்காம உட்கார்ந்து பார்க்குற ஆளப்புறம் மனதுக்குள்ளே தீச்சட்டி வளர்க்கக்கூடிய அண்ணன்களே தம்பிகளே, வீட்டிலே சிலிண்டரை அடுப்பை ஆஃப் செய்தோமா, வீட்டுக்காருக்கு சோறு ஓட்டமா என்று புலம்பிக் கொண்டிருக்கின்ற தாய்மார்களே, வாங்க வாங்க போ, காசு கொடுக்குற ஆளுகள்லாம் கிட்ட வாங்க. சரி சரி, இது என்ன போகுது மெடிக்கல் சிட்ட மாதிரி? பி கல்லப்பட்டி ஆர் ஓ சரி. மதுரை மாவட்டம் திருமங்கலம் ஒன்றியம் ஸ்ரீ வாகக்குளம் புத்ரு கே அன்பு கிராத்ரா விசாலி கன்ஸ்ட்ரக்ஷன். யாரு பேருக்கு அர்ச்சனை பண்ண? என்னே, நீ படித்த படிப்புக்கு நான் படிக்கணுமே. இங்க வாரு, இழுத்து இழுத்து எழுதியிருக்க. அண்ணன் சொல்லு, மைக்கில் சொல்லு. பள்ளிக்கூடத்துக்கு ஒரு ரவுண்டு போயிட்டு வா அண்ணன். மதுரை மாவட்டம், அடுத்து மதுரை மாவட்டம் திருமங்கலம் தாலுகா சி வாகைக்குளம் கே அன்பு கிளர்க்கு சார்பாக 500 ரூபாய். எங்க அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி நன்றி. என்னண்ணே, வா உட்காந்து தாய விளையாடுமா? ஏ கதகேளு கதகேளு கருமெட்டு கருவாயன் கதகேளு கதகேளு சூப்பர்ரா. ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். நல்வாக்கு ஊரையா அந்த நாளையெல்லாம் பார்த்துவாரே. கமலர் மன்றோடு மெய்யனையே தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி கலாம் அவர்கள். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை ஐயா பெரும் பாசம் என்று நம்மளா தென்பாண்டி
தென்பாண்டி ராமநாடா நம்ம தேசபிதா அப்துல் கலாம். பள்ளி செல்லும் இங்கே உள்ள பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய்மொழி இருந்தவரா கலாம் அவர்கள். பள்ளி செல்லும் அப்படி இருந்தால் நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கும் தான் படித்த படிப்புக்கும் அவர் ஒரு தமிழன் என்பது நம்ம அத்தனை பேருக்குமே பெருமை. அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாதா நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் அந்த தேசபிதா அப்துல் கலாம். மீது கனகேறினார் தமிழக மண் மீது புகழ்ந்து வேண்டார். என் மீது கனகேறினார் தமிழக மண் மீது புகழ் தூவினார். அவர் விண்மீது கனகேறினார் தமிழக மண் மீது புகழ்ந்து வேண்டார். உங்களை எண்ணி வாழுகின்றோம் பெரும் உத்தமர தங்கங்களா. ஏ தென்பாண்டி ராமநாடா நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். நம்ம ராமேஸ்வரம் போய் வாரா அந்த நல்லவரே வணங்கி வாரா. உலக நாடுகளெல்லாம் அடமுறை வைத்த தமிழன் ஐயா. ஏ தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தெய்வ சுட அப்துல் கலாம். இந்த ஜெயிலில் இருக்க ஆளு பூரா உட்காருங்கண்ணே. அப்படி இடையில கூட உள்ள 7ஆம் நம்பர் ரூம்பு சும்மா தான் கிடக்கு. போவேன், நான் பொம்பளை பிள்ளைய பார்த்துட்டு யாரும் வரமாட்டேன். உண்மையிலேயே இந்த நாடகம் என்ன நாடகம்னே தெரியாமல் சில பேர் வந்திருப்பீங்க. கதம்பம்ன்றாங்களே, ஒருவேளை உள்ள மூலமாக கட்டிட்டு வந்து தலைக்கு 30 ரூபாய்ன்னு வித்துட்டு போயிடுவாங்களா? கதம்ப நாடகம்னா இதில் பாட்டு, நடிப்பு, நகைச்சுவை அத்தனையும் கலந்திருப்பதான் கதம்பம். இதை சொல்லத்தான் 60,000 ரூபா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அது கிடையாது. பேமெண்ட் ஒரு விஷயம் கிடையாது. இன்னைக்கு பணம் வைத்திருக்க ஆளுகள் எல்லாம் பெரிய ஆள் அல்ல. அந்த பணத்தை கஷ்டப்படக்கூடிய ஏழை மக்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தமிழனையும் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவாய வணங்குகிறேன். எம்கேஆர் அன்னை தெரசா பசித்த முதியோர்களுக்கும் குழந்தைகளுக்காக உணவு வேண்டும் என்று கையேந்தும் போது அன்னை தெரசா கையிலே எச்சியை துப்புன உலகம் இந்த உலகம். எம்கேஆர் போன்ற சிறு துரும்புகள் எல்லாம் இதுல எம்மாத்திரம் கிடையாது. என்னை பொறுத்தளவு வாழும் கடவுள்கள் நீங்கள் அத்தனை பேருமே, உங்கள் அத்தனை பேர் மனதிலையுமே இரக்க சிந்தனை உண்டு. நீங்கள் அத்தனை பேருமே நான் வணங்கக்கூடிய 18ஆம் படி கருப்பனாக உங்களை வணங்குகிறேன் தமிழ் உறவுகளை. அதுக்கு என்ன அவர் தெரிஞ்சிருக்கிறாரு. சார்பு ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 1000 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அதை மேய்க்க 10 பேரை சம்பளத்துக்கு வச்சிருந்தேன். 10 ஏக்கர் நில வச்சிருந்தேன். நகை வருஷம் நகை ஏறுதுன்னு 150 பவன் நகையை சேர்த்து வச்சிருந்தேன். 1 பைசா 2 பைசா வட்டிக்கு விட்டா உடனே திடீர்னு பணக்காரன ஆக முடியாதுன்னு மதுரையில் ஆபீஸ் போட்டு 100 ரூபாய்க்கு 10 ரூபாய்ன்னு மீட்ரு வட்டியில விட்டு ஒரு 1.5 கோடி ரூபாய் லேசா அப்படி பறக்க விட்டு இருந்தேன். பகல்ல நமக்கு பண பாதுகாப்பு வேணும்னு ஊருக்குள்ள லேசா அங்கிட்டு லூசா தெரிஞ்சவங்க ஒரு 5 பேர்த்த டெய்லி பார்ச்சுனர் கார்ல ஏத்தி ஏசிய ஃபுல்லா போட்டு அடியாளுன்னு சேர்த்து வச்சிருந்தேன். இம்புட்டு பணங்காசு வந்து வீட்டுக்கு வந்தவனே பொண்டாட்டி நம்மளை கெட்ட வார்த்தையில் வயிறான்னு
டென்ஷனா இருக்குன்னு சிம்மக்கல்லில் ஒரு பொம்பளைய வச்சிருந்தேன். இதெல்லாம் எதுல போச்சுன்னா குடினாலதான். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்து மாடு வச்சு 50 ஜம்பரி ஆடு வச்சிருந்து அழகரேசு வண்டி வச்சிருந்து 4 மனசு நெல்லு வச்சிருந்து நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. குடிதான் வேணாமப்பா குடும்பம் கட்டு போகுமப்பா. ராமா குடிதான் வேண்டாமப்பா குடும்பம் கெட்டு போகுமப்பா. குடிதான் வேணாமப்பா குடும்பம் கட்டு போகுமப்பா. அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல. விடிஞ்சா புலவரஞ்சா தாழ்வார்ந்த கடையை தேடி வண்டியை எடுத்துக்கிட்டு அலைஞ்சு திரிஞ்சோம். அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டோம். 100 நாள் காசை வாங்கி கூட்டு சேர்ந்து அடிச்சு புட்டோம். 100 நாள் காசை வாங்கி கூட்டு சேர்ந்து அடிச்சு புட்டோம். எல்லாமே முடிஞ்ச பின்னே உடலும் தாண்டா வெந்தது. எல்லாமே முடிஞ்ச பின்னே கண்ட சரக்கு என்னென்ன கிடைக்குதோ விசேஷத்துலாம் போய் காது ஊத்தோ கல்யாணமோ அவன் சாம்பார் ஓடுறானோ அவன் அந்த விசேஷம் வச்சவன் கடை வாங்கி விசேஷம் வச்சா நமக்கு தேவை கிடையாது. சரக்கு இருக்கா கறி இருக்கா எல்லாமே முடிஞ்ச பின்னே குடந்தாண்டா வெந்தது. 20 வருஷமா பொண்டாட்டி பிள்ளையே பெத்த தாயிழப்பேன் கூட பழகின நண்பர்கள்லாம் தேவையில்லை. விடிஞ்சா வெறு வயிற்றுல இந்த சரக்கு கிடைச்சா போதும். இந்த மதுதாண்டா வாழ்க்கைன்னு 20 வருஷமா வாழ்ந்த என் தமிழனுக்கு பார்வை இப்போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 ஜம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகரேசு வண்டி வச்சிருந்தேன் 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன் நல்ல குடும்பத்து பேரை வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு. சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடிக்க போது மேல பறந்தான். அந்த மேல பறந்தோம். இருக்கிற விஷமிடா இருக்க கொள்ளுவானா. அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல. அத நானும் கேட்கல. அண்டா குண்டாவையெல்லாம் அழகு வச்சு குடிச்சதுண்டு. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு. கூட்டு சென்று அடிச்சதில்லை பலகாலில விழுந்ததுண்டு. கட்டிங்காடா நல்லா இருக்கும். வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தையல்ல மதிக்கிறேன். வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல பிறந்து ஏழை மக்களுக்காக சொத்துக்களை தாரவாத்து கொடுத்த பசும்பன் ஊனா முத்துராமலிங்க தேவரையா சொன்ன வார்த்தைகளை கள்ளிச்சேரி MKR மதிக்கிறேன். குடிச்சது போதும் முன்னே நீங்கள் எல்லாம் 100 வருஷத்துக்கு நோய் நொடி இல்லாம இருக்கணும்னு நாம் பட்ட கஷ்டத்தை நீங்கள் எல்லாம் படக்கூடாதுன்னு உங்க பாதம் தொட்டு கேட்டுக்கொண்டு
இதுல நல்ல மனுஷங்க ஊரா நல்ல வாட்டுடா, இப்படி கருத்துள்ள பாடுற கோமாளியை இன்னைக்குத்தான் பார்க்குறேன்னு நினப்ப. தண்ணி அடிச்சிருந்த வந்த ஆள் இது எதுக்கு பாருங்க, அந்த கண்டாளி பையன் நம்ம அடிச்சிருந்த சரக்கையும் இறக்கி விட்டானே, நாசமா போகணுன்னு ஓத்தாங்கொம்மன்னு வஞ்சாலும் மேடைக்கு நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு செருப்பு எடுத்து என்னை எரிஞ்சாலும் 10 பேர் அதில் திருந்துனா புண்ணியமா நினச்சிக்கிட்டு இந்த பாட்டை படிக்கிறேன். ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 ஜம்பர் நாடு வச்சிருந்தேன், அழகே சுரண்டி வச்சிருந்தேன், 4 மாசம் நின்று வச்சிருந்தேன், நல்ல கூடம் 10 பேர் வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையா. பம்ப நதிக்கிற ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்ப நதிக்கிற ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். இருமுடைய தலைசுமந்தான் ஜாமி, நாங்க இருமுடைய தலைசுமந்தான் ஜாமி, அதை இறக்கி வைக்க நல்ல வழி ஜாமி. பம்பா நதிக்கிற ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேராயப்பா. சபரிமலை மணிகண்டன பார்க்கத்தான போறோம். பம்பா நதிக்கிற ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேராயப்பா. பம்பா நேர ஊரோ அந்த பட்டணத்து மண்ணே வந்த நேரோ. அந்த ஐயப்பன நாடு விடுங்க, அஞ்சு மலை பாருங்க, அந்த ஐயப்பன நாடு விடுங்க. சாமியே ஐயப்போ சாமி சரணம், ஐயப்ப சரணம், சாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்பனுக்கு பாடியாச்சு, முருகனுக்கு மாலை ஓட்டிருக்கீங்க எல்லாரும். வேளா வேளா என்று சொல்லி விருந்தாடுது பாருங்கோ, வேளா வேளா என்று சொல்லி விருந்தாடுது பாருங்கோ. குயில் கூவுது கேளுங்கோ, குயில் கூவுது கேளுங்கோ. காவடிய தூக்கி கிட்ட கரகமணி ஆட்டுங்கோ, காவடிய தூக்கிக்கிட்டு கரகாமணி ஆட்டுங்கோ. பழனி மலை போவோமா, பழனி மலை போவோமா, பக்தர்களே வேகமா, பக்தர்களே வேகமா. பழனி மலை போய் விட்டு பஞ்சாமிர்தம் வாங்குவோமா, பழனி மலை போய் விட்டு பஞ்சாமிர்தம் வாங்குவோமா. வேளா வேளா என்று சொல்லி விருந்தாடுது பாருங்கோ, வேளா வேளா என்று சொல்லி விருந்தாடுது பாருங்கோ. குயில் கூவுது கேளுங்கோ, காவடிய தூக்கிக்கிட்டு கரகமணி ஆட்டுங்கோ, காவடிய தூக்கிக்கிட்டு கரகாமணி ஆட்டுங்கோ. திருச்செந்தூர் போவோமா, திருச்செந்தூர் போவோமா, நாளைக்கணல குளிப்போமா, நாளையில குளிப்போமா, நாளைக்கணல குளிச்சு முட்டே நிம்மதியா வாழ்வோமா, நாளைக்கிழமை குளிச்சு விட்டு கண்மணியா வாழ்வோமா. என்று சொல்லி விருந்தாடுது பாருங்கோ, வேளா வேளா என்று சொல்லி விருந்தாடுது பாருங்கோ. குயில் கூவுது கேளுங்கோ, ஐயா குயில் கூவுது கேளுங்கோ. காவடிய தூக்கிக்கிட்டு கரகமணி ஆட்டுங்கோ. யாரவன் எங்க பிறந்துச்சு, எப்படி தமிழ்நாட்டில் வந்துச்சு? எக்கோ சேத்துங்க மகள். ஹலோ ஹலோ வடக்கே வளநாடு வடுகுண்ட நாடு, தெக்கையா திருநெல்வேலி ஜில்லாவா, தட்சிணா பூமி ஆறாம்பலங்கோட்டை அடையேழாயிரம் பண்ண, மேற்கே மலையாள
அது மேமலையாள நாடு. அந்த மலையாள நாடு முப்போகம் விளையக்கூடிய செல்வஞ்சலி பருந்த மலையாள சீமை. அங்கே அரசாட்சி செய்து வந்த அரசனுக்கு அங்கே பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லை. அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்துல 60 பிள்ளைகள் பிறக்க, அப்ப மலையாளத்து அரசே, ஏ காசி விஸ்வநாதா, உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு. இதுல ஒத்த பிள்ளைகள் எனக்கு மடிப்பு செய்ய தார வாத்து குடுடா என்று சொல்லி கேட்க, அப்ப காசி விஸ்வநாதன், நான் 60 பிள்ளையும் விவரம் தெரிஞ்சு செல்லமாக வளர்த்து வாரேன். இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தார வாக்க மாட்டேன். இந்த 60 பிள்ளையும் மனதார தார வாக்குறேன். இது மொத்தமாக அழைத்து சென்று இந்த 60 பிள்ளையும் வளர்த்து ஆளாக்கு என்று சொல்லி மலையாள நாட்டுக்கு 60 பிள்ளையும் அனுப்பி வரும் காலம். இந்த 60 பிள்ளையும் மலையாள நாட்டு மக்களுக்கு சந்தோஷம் பொறுக்கலை. அரசனுக்கு வாரிசு வந்துருச்சுன்னு சொல்லி 60 பிள்ளைய வீடு வீடாக போய் ஊட்டி வளர்க்குது மலையாள நாடு. இந்த 60 பிள்ளையும் வளர வளர முப்போகம் விளைஞ்ச மலையாள சீமை பஞ்சம் போகுது. அங்கே பயிரெல்லாம் கருகுது, அங்கே விலங்கெல்லாம் ஜாகுது. இந்த பஞ்சவர காரணம் என்ன? நல்லா இருந்த மலையாள நாடு பஞ்சத்துல பத்தி எரியுதுடா. அப்ப மலையாளத்து அரசே, இந்த பஞ்சவர காரணம் இருந்ததுக்கு இது குறி சொல்ல ஆள் இருக்கா? அப்ப இந்த குறி சொல்ல ஆள் இருக்கா? அப்ப எத்தனைய கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல மண்டு குறி பார்த்தாலும் அங்கே உடுக்க உடச்சரஞ்சரம் பேச விடாம வாய கட்டி போறோம். அப்ப இந்த குறி சொல்ல நாட்டுல ஆளு இல்லையா? அப்ப கோசு உண்டு கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல அதிகால 6 மணிக்கெல்லாம் மண்டு குறி பார்க்கும் காலம். அவன் எடுத்து வச்ச குறியில சொன்னானா, இன்னைக்கு 60 பிள்ளையும் வளர்ந்து ஒத்த பிள்ளையா உருமாறி நிக்குதுடா. இது பொல்லா கருப்புடா, இது ஆரடி வெங்கடா கருப்பு. இந்த கருப்பு சங்கிலில கட்டுனாலும் கட்டுக்கு அடங்காது. இறங்கி வாடா. இந்த கருப்பு இனி மலையாள நாட்டுல இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு போறோம். அப்ப இந்த சாமிய விரட்ட வழி இல்லாம கதறது கலங்குது மலையாள நாடு. அப்போ ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சுட்டாண்டா மலையாளத்தை என் கருப்பன பெட்டிக்குள்ள. அப்ப பெட்டி கிளம்ப மறுக்குது. அப்ப பெய்யாத மழை பெருமழை வெஞ்சு குத்தி கிளப்புடா கருப்பின் பெட்டிய மலையாள நாட்டை விட்டு. அப்ப மலட்டாட்டு வெள்ள வருது, என் கருப்பின் பெட்டி வருதுடா ஒத்தையில மலட்டாட்டு தண்ணியில தள்ளாடி அலமோதி வரக்கூடிய கருப்பின் பெட்டி என் கருப்பனுக்கு என்னைய செல்லமாக வளர்த்த மலையாள நாடு. உனக்கு இங்க இருக்க இடம் இல்லைன்னு சொல்லி என்னை விரட்டுது கீழ்நாட்டுக்கு. நான் தமிழ்நாட்டுக்கு போயின எந்த திசையில உட்கார? அப்ப அழகு மலக்காடு அருவி மலச்சோங்க அந்த 18 திருடர்களும் அழகு மலை வனக்காட்ட கொள்ளையடிக்க வருங்காலம். மலட்டாட்டு தண்ணியில இறங்குற கருப்பேன் பெட்டி திரும்புதடா அழகர் கோயில் எல்லைய நோக்கி. அந்த 18 லாடர்களையும் 18 படிக்கட்டாக்கி உக்காந்தாண்டா 18ஆம் படியாய் என் 18 படி கருப்பு. நீ கொஞ்ச நேரம் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய இந்த ஐயனரைய என்
நொண்டி ஜோனையாவும் கூட்டிக்கிட்டு இந்த வெட்ட வெளி பொட்டலில வந்துருக்கும் மக்களுக்கு ஒரு அரும்பு குறையாம நீ அதன் காத்து வீசாம நீ காத்தது காத்த நீ கடைசி வர காத்தரலன்னு என் ஜாமி. என்ன வரத்திலும் பொன்னலாம் கொடியே உசிலம்பட்டி வட்டத்திலே மதுரை மாவட்டத்திலே உதித்த வேம்பனூத்து கிராமம் வி கள்ளப்பட்டி அருள்மிகு ஸ்ரீ மந்தேமன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மதிப்பரியாத கூறிய சிந்துப்பட்டி காவல்துறை சார்பாய்கள் தலைமையிலும் வந்திருக்கின்ற இந்த அத்தனை தமிழ் உறவுகள் அன்போடு ஆதரவோடு நடக்கக்கூடிய நாடகம் கதம்பம் காமிக்ஸ் என்னும் நகைச்சுவை நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நகைச்சுவை தெண்டல், நகைச்சுவை மாமடி உங்களை எல்லாம் சிரிக்க வைப்பதற்காக காரியாபட்டிலே காரில் ஏறுவதற்கு முன்பாக யூசந்துர கப்பை நாளா வெட்டி அதை ஒரு பகுதியை கையில் வைத்து வாமம் செய்து கொண்டிருக்கிறான் ஒரு எலி மண்டையன். என அன்பு அண்ணன் மதுரை மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணில் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் நகைச்சுவை சக்கரவர்த்தியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக தெம்மாங்கு குரலோ தன்னுடைய உருவத்தை வைத்து மற்றவர்களை சிரிக்க வைக்க வேண்டும் என்று தொடர்ந்து வெற்றியாக சூடி வரக்கூடிய அன்பு தம்பி துண்டி அருகாமல் உள்ள பிணையத்தூர் மண்ணின் மைந்தன் கார்த்திக் ராஜா அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசை அரசு என் பேரை சொல்லும் போது அன்னை வந்தார். வெள்ளக்கல் கோடாங்கி சின்னசாமி தேவர் அவர்களின் நினைவில் கோபண்ணா சி ஏன் புள்ளி வச்சிய கோசி குடும்பத்தார்கள் சார்பில் எம்கேஆர் அண்ணன் அன்பாலயத்துக்காக ரூபாய் 501. நன்றி நன்றி நன்றி. ஐசா எம்கேஆர் அன்பாலயத்துக்காக நிதி உதவி 1001 கொடுப்பவர்கள் என் இருளாண்டி எம்ஏ பால் பண்ணை தலைவர் திமுக விவசாய அணி அமைப்பாளர் செல்லம்பட்டி தெற்கு ஒன்றியம் அன்பு அண்ணன் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. 1001 கொடுத்திருக்காங்க. நன்றி வணக்கம். ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டி இசையமுது உண்மையிலேயே இங்கே இருக்கக்கூடிய இந்த கப்பலிங் மண்டையன் நல்ல பயன்தான், நல்ல பயன்தான். 2 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட பயன்தான். பெங்களூர் பாண்டி ஐயாவுடைய மகன், உங்க பேருங்க ராமகிருஷ்ணன் அவர்கள் 501. பெங்களூர்ல இருந்து வந்திருக்கேன். 500 ரூபாய் என்ன பார்த்து செய்ய போற வண்டி மைலேஜ் கொடுக்க மாட்டேங்குது. என் டிரைவர் வேற இதுக்கு முன்னாடி டிராக்டர் ஓட்டினேன். ஒரு பைபாஸை பார்த்தா 8 ரவுண்டு சால் அடிச்சுட்டே ஏறுறேன். போய் பாருங்க. ஆறுமுனிய கலையரசு அப்பப்போ ஐயா என் ஜாமியலாம் கொஞ்சம் விளையாக்கிங்க. அங்கே உள்ளவங்களுக்கு தெரியல, கடைசியில் உங்களை அதை வைய மாட்டாங்க, என்னே வைவாங்க. ப்ளீஸ் ப்ரோ ப்ளீஸ் ஒன் ஓஸ் ஒன் கப்ளிங். ஆம் ஆறுமுனிய கலையர் அடே நீ எந்திரிக்காதே, கேமரா மறைக்க. கடைசியில் ஓ மண்டே எடுத்துறாங்க. உட்கார்னே மஞ்ச சட்டை போட்டவரே ஏன் நெஞ்ச தொட்டு தேய்ச்ச உள்ள தரர பொம்பளைக்காத்தே அங்கே உட்கார்ந்துட்டாங்க. எப்படி கண்டுபிடிச்ச பத்தி. ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசையமுது தீபாவளி பண்டிகை வந்தால் கனம் வாய்ந்த வெடிக்கும் திறன் உள்ள பட்டாசுகளை குழந்தைகள்கிட்ட கொடுக்கூடாது. ஆனால் இவன் செய்த அந்த செயலை யாரு செய்யக்கூடாது. ஏன்னா இவன் குடிக்க மாட்டேன். இந்த தீபாவளிக்கு 2 நாளைக்கு முன்னாடி
வீட்டுக்கார அம்மாட்ட பர்மிஷன் வாங்கிருக்கேன், 2 நாளைக்கு மட்டும் தண்ணி அடிச்சுக்கிறேன். தீபாவளிக்கு முத நாளே ஒரு 1.5 புல்ல சாப்பிட்டுருக்கேன். சாப்பிட்டு காலையில நிறைய போதையில சட்டிய போடாம கைலிய நெஞ்சி கட்டி போய் தண்டி, அது பேர் என்ன, ஊதுவத்தியா, அதை வச்சுக்கிட்டு அணி குண்டு வச்சிருக்கேன். இவன் குனியும் போது இவன் குண்ட மறந்துட்டான். மை காட், குனிஞ்சு வைக்கும் போது இவன் மயம் பின்னாடி வந்துட்டு, என்னப்பா அது இங்கனுக்குள்ள சரஸ்வதி வடி தொங்குதுன்ட்டு சுறுசுறுன்னு வச்சிருக்கேன். அப்ப சொல்லியிருக்கேன், ஏதோ குலைவு அடிச்சு பிடிச்சு வெந்து தீபாவளி பூராமே தண்ணிக்குள்ளேயே என்னத்த மிருதங்காரு கார்த்திகை மாதம் போய் திண்ணில வடக்கலாமா? மய வந்து இருட்டுல என்ன கிளியாஞ்சட்டி பிடிக்கவே இல்லைன்னு பொருந்திருக்கேன். வாழ்த்துக்கள் ப்ரோ, சிரிச்சுக்க. அடுத்த வருஷமெல்லாம் போய் தலைய மிக்சிக்குள்ள விடு. ஏன்னா ஒவ்வொரு கலைஞனுடைய வளர்ச்சியும் பார்த்து அதிக சந்தோஷப்படுவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் எனக்கு தெரியாது. எம்கேஆர் சந்தோஷப்படுவேன். அத்தனை பேருக்கும் குடும்பம் இருக்கு, அத்தனை பேருக்கும் குழந்தை இருக்கு. இந்த உலகத்துல எல்லாரும் வாழணும்னு நினைக்கிறேன். நீங்க நல்லா இருக்கணும் தம்பி. இதுல எனக்கு என்ன ஒரு கோபம்னா, 30 நாள் நாடகம் கொடுக்கிற எம்கேஆர் சோப்பு கயிறு கட்டியிருக்கு. நீ 2 வருஷம் வந்தவே 8 பவன் செயினை போட்டு வர்ற அன்னைக்கு. இதுல இருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, நாடகம் சம்பளத்தை வாங்கி இப்படி படக்குன்னு நீ பெரிய ஆள் ஆக முடியாது. பிளாக்ல ஏதோ கணேஷ் கோயிலையும் கஞ்சாவும் ஓட்டுற வெக்கமயிறு வேற திரும்பிக்கிறாரு. ஆனால் இவன் செய்யக்கூடிய தொழில் புனிதமான தொழில். இந்த ஹார்மோனியமும் புனிதமானது. இந்த தம்பி என்ன வேலை பார்க்கிறா தெரியுமா? பகல்ல எத்தனை கோடிக்கணக்கில் சொத்து வைத்திருந்தாலும், எவ்வளவு பெரிய வீரனா இருந்தாலும், அந்த ஊரிலே அவர் வைத்துதான் சட்டமா இருந்தாலும் குலசாமின்னு ஒண்ணு இருக்கும். அந்த குலசாமியோ எத்தனை தெய்வங்கள் வணங்க சென்றாலும் மணிகண்டனை போன்று பூக்கடை வைத்திருக்கின்ற புனிதமானவர்களிடம் நம் பணத்தை கொடுத்து அந்த பூமாலை வாங்கி கொண்டுதான் நம்ம குலசாமிக்கு போட முடியும். அப்படி பூக்கட்டும் தொழில் செய்யக்கூடிய புண்ணிய தொழிலை, அருமையான கலையை செய்து கொண்டிருக்கிறாய். வாழ்த்துக்கள் அன்பு தம்பி, கைதட்டலாம். நல்ல கலைஞர். இவ்வளவு உயர்த்தி சொல்றேன். என்னையே எதுல விட்டோம்னா வாயில விட்டோம். இப்போ சாம்பிளுக்கு பாக்குறீங்களா? எதுல விட்டேன்? வாயில. பாத்தீங்களா? அப்புறம் இவன் 2047 திருந்த மாட்டேன். புதுக்கோட்டை வாங்க வாங்க போ. இவன் பாடி புரியா வாங்க. அப்ப நீங்க மறந்துட்டு கொண்டு வருவீங்க. கே போத்தப்பட்டி டி சசிகுமார் அன்பு தக்காளி கடை சார்பாக 501. தக்காளி கிலோ எவ்வளவு போகுது? தக்காளி கிலோ எவ்வளவு போகுது? 30 ரூபா. ஏப்பா இங்க வாப்பா சித்தப்பா. அப்ப தக்காளி 300-400 வைக்கும் போது ஒன்று இல்லை. இங்கிட்டு மண்ணு ஓட்டலாமா? சரி ஓட்டலாம். சரிப்பா சரிப்பா, எனக்கு ஒரு 4 கிலோ தக்காளி விடுப்பாய். கேட்கலையாப்பா? இந்த இதுல உட்காரியா? வா சித்தப்பு, கேக்குதுப்பா. மாப்பிள்ளதான், எனக்கு என்ன மாப்பிள்ளதான். வா ப்ரோ. எப்படி எல்லாம் உண்மையிலே அன்பு தக்காளி கடை, உண்மையிலே அன்பு இருக்குப்பா. எப்பாய் மானே காது கேட்காதா? அங்கிட்டு கேட்கலையா? இங்க வாவே, நான் என்ன பண்ணுவேன் ப்ரோ? அங்கிட்ட எதுவும் இருக்கா? என்னப்பா? சரி, உனக்காக பாட்டு பாடுறப்பா. நிலா காயுது நேரம் நல்ல நேரம், நெஞ்சில் பாயுது காமன் விடும் நாடகமா புத்து படமாடா. கிளப்பி விட்டு போயிடுவேன். எத்தனை பேர் மண்ணை கலைக்கிறாங்க. பாசத்துக்குரிய அன்பு தம்பி, புதுக்கோட்டையில் பிறந்தாலும் இன்னைக்கு பட்டி தொட்டி பூரா
இந்த ஆறுமணி சக்கரவர்த்தி மணிகண்டனை தெரிந்தவர் பூரா கை தூக்குங்க. இந்த தம்பிய என்ன ப்ரோ பருப்பு வேகலையே, நீ பெருசா பேசிட்டு வந்த இந்த ஊரா என் ரசிகர்னு 4 கை கூட வரல. ஆனால் அத்தனை பேரும் பார்த்திருப்பார்கள், கை தூக்க முடியாது. நான் பயந்து உன்னை மாடு கிட அவுத்து வரலாம். வெடுப்பா பொம்பளை ஒரு 8 பார்த்துட்டு இருக்கான். புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டியா மணிகண்டன் அவர்கள் ஆறுமணிய பின்பாடல். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இருதிட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு என்னென்ன தேவைகள் என் அண்ணனை கேளுங்கள் என்னென்ன தேவைகள் என் ராதாவை கேளுங்கள் ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இருதிட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம் உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம் நேர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம் செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம் உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம் நேர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம் சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும் தாய் தந்த அன்புக்கும் நான் தந்த பண்புக்கும் பூமாலை காத்திருக்கும் ஒரு கூட்டி கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இருதிட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு நெல்லின் விதை போடாமல் நெல்லும் வருமா வேர்வை அது சிந்தாமல் வெள்ளி பணமா வெள்ளை இளஞ்சிட்டுக்கள் வெற்றி கொடி கட்டுங்கள் சொர்க்கம் அதை தட்டுங்கள் விண்ணை தொடுங்கள் நெல்லின் விதை போடாமல் நெல்லும் வருமா வேர்வை அது சிந்தாமல் வெள்ளி பணமா வெள்ளை இளஞ்சிட்டுக்கள் வெற்றி கொடி கட்டுங்கள் சொர்க்கம் அதை தட்டுங்கள் விண்ணை தொடுங்கள் பேருக்கு வாழ்வது வாழ்க்கை இல்லை ஊருக்கு வாழ்வதில் தோல்வி இல்லை ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நான் செய்தேன் என் கண்ணில் ஈரமில்லை ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இருதிட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு என்னென்ன தேவைகள் என் ராதாவை கேளுங்கள் என்னென்ன தேவைகள் என் அண்ணனை கேளுங்கள் ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு இருதிட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு எம்கேஆர்
அண்ணன் அவர்கள் கரிசகுளம் காத்த வெண்டி முத்தையா ஜாமியை பற்றி பாடலை பாடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கண்டிப்பா பாடுவோங்க. மணிகண்டனுக்கு ஒரு கைதட்டலாம். இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருமே ஒரு தோட்டு கிளியாக வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் தம்பி. பொம்பளை நோங்குறியா? பொம்பளை புள்ள வந்துன்னா ஆப்பாயிருவே யாரு கொண்டாட்டியோ அது. மிருங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடைகேடி குமரன் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் உண்மையிலேயே ஒரு திறமையான கலைஞர். இந்த ஊரில் நீங்கள் நாடகம் வைக்கிறீங்க, அந்த நாடகம் வைக்கிறதுனால 10 குடும்பத்தை காப்பாற்றுறீங்க. நீங்கள் அத்தனை பேருமே உயர்ந்தவர்கள். உங்கள் அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. திறமையான கலைஞர். இன்னைக்கு செல்வண்ணே இந்த ஊர் காசை நாடக காசை வாங்கிட்டு போகிறாருன்னா 15 நாளைக்கு பிள்ளை ஊட்டிய வயிறார கஞ்சி குடிக்கும் என்பது எல்லளவு சந்தேகம். நல்லா கோயில்பட்டி செல்வம் அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள். அருமையான கலைஞர். அவ்வளோதான். குறைஞ்சது 3 நிமிஷம் வாய்ச்சாலே கைதட்டு வந்துடும். 30 நிமிஷம் வாய்ச்சேன்னா 2 பேரும் அதில் நிப்பாட்டியா நிறுத்தியானா அது தேவை கிடையாது. 1 நிமிஷம் வாய்ச்சாலும் விடிய விடிய நீங்கள் தான் வாசிக்க போகிறீங்க. இந்த கைதட்டு ஆஸ்கார் அவார்டுக்கு சமம். வாழ்த்துக்கள். பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி. ஏன்னா மூய்க்கம்பை உடச்சிக்கிட்டு முள்ளுக்குச்சியை செதுக்கிட்டு அடிக்கிறது ஒரு திறமை, ஒரு கலை. அது ஒவ்வொருத்தரும் செய்வாங்க, அவங்க திறமை. ஆனால் ஞானமாக அறிவு சார்ந்த மக்களுக்கு இசை கொண்டு சேர்க்க வல்லமை படைத்தவள் எங்கள் அன்பு அண்ணன் புதுக்கோட்டை மூர்த்தி அவர்கள். ஆடொன்றை இசைப்பார்கள். இதுதான் தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம், கலை. வாழ்த்துக்கள் தமிழா. அண்ணே, இந்த கேரளாவில் வந்து வர்றாங்களே ப்ரோ, ஒரு பக்கம் மசுரை வலிச்சு ஒரு பக்கம் சீவாம பொம்பளை பிள்ளைய கூட வெள்ளை சேலையை கட்டிட்டு கிரு புருன்னு மாடு மாதிரி தெரியுதுங்க. அந்த கேரளா சண்டை மேல 2 அடி அடிவேன். சண்டை மேல சண்டை இழுத்து விட்டுருவேன். கேரளா சண்டை மேல அடிக்கி நீர்மால அடி அடிச்சவர். சூப்பர் சூப்பர். தப்பாட்ட அடி அடி அண்ணே, அதுல அடினே. இப்போ உன்னை பாரு, அடினே. போதும் போதும். இந்த அடியே தெரியுது, காலையில் நீ வாரச்சிட்டு கட்டணும்னு. ஆனால் எத்தனை கலைகள் தமிழகத்துக்கு வெளி மாநிலத்திலிருந்து வந்தாலும்
தமிழுடைய கலையை மட்டும் வாழ வைத்து அழகு பார்க்கும்படி உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். இங்க வாப்பா. நீ யாரு அனுமதி பற்றி இத்தனை குத்துனே? என்னத்தை அதெல்லாம் சொல்லப்படாது. உனக்கு பேமெண்ட் குறைச்ச மாதிரி நீ இந்த மேல லைட்டை தடை விட்டு வை நீலகண்டா. நாளைக்கு ரைடு வந்து கேஸு கப்பியாச்சுன்னா என்ன சொல்லக்கூடாது. ஆமாம், இது ஒருத்தன் ஆந்திராவில் போட்டதுக்கு 8 வருஷம் கடுங்கால தண்டனை. என்னப்பா? சரி, ஒண்ணுமில்ல சொல்லுங்க சொல்லுங்க. ஹலோ, இன்றைய தினம் சீரும் சிறப்போடு வாரல்மிகு மந்தையம்மன் திருக்கோவில் 2 நாள் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றதற்கு தகுந்த பாதுகாப்பும் நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி வழங்கி இப்பொழுது பாதுகாப்பாக வருகின்ற சிந்துவட்டி காவல்துறை சார்பாளர்கள் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். அதுக்கடுத்து தமிழ்நாடு மின்சார வாரிய கரண்ட் தடையில்லாத இவ்வளவு லைட்டுக்கும் தடையில்லாமல் பாதுகாத்து கொடுத்த தமிழ்நாடு மின்சார வாரிய ஊழியர் அவர்கள் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். பாட்டி நல்ல பாட்டி தான். ஓ பியூட்டி நல்லா பியூட்டி தான். மின்னலகை பார்த்து உன் கண்ணழகை கேட்டே. சொல்லுங்க ஐயா. எப்போ சொல்லு பாய். காவல்துறை அதிகாரிகள் சார்பாளர் அவர்கள் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். கொஞ்சம் அந்த சார்பாளர் அவர்கள் வழிவிடுப்பா. ஐயா போலீஸ்காரன் நான் இல்லை, நான் கை பாதுகாப்பு வழங்கிய காவல்துறை சார்பாளர் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுது. அடுத்தபடியாக இந்த நாடகத்திற்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் ஊரிலிருந்து இளைஞர்லாம் பார்த்துருப்பீங்க யூடியூப் வாட்ஸ்அப்பில் நம்முடைய எம்கே ராதாகிருஷ்ணனுடைய நகைச்சுவை நாடகத்தை அவரை 3 மாதத்துக்கு முன்னாடி அட்வான்ஸ் கொடுத்து நம்ம ஊருக்கு வரையிலிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எம்கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டப்படுகிறது. அடுத்ததாக ஆர்மேனியன் மணியண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டப்படுகிறது. பொறுமசாமி காசு வாங்கணும் சாமி. அடுத்த நேரம் ஆமா, செல்வம் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தலாம். ஆல்ரவுண்டர் மூர்த்தி அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தலாம். தாளம் நீலகண்டனுக்கு பொன்னாடை போத்தி கௌரவம். அவங்க அப்போ வந்தவன போட்டுக்குவோம். அமைதி அமைதி அமைதி. பொறுமசாமி. ஆடல் அரசுகள், அபிநய சுந்தரிகள், நாட்டிய தாரகைகள் இங்கே பாட்டிலும் சரி வந்திருக்கின்ற இளைஞர்கள் மனதை கொள்ள குணச்சித்திர நடிகையாக செலுத்திக் கொண்டிருக்கின்ற திருச்சி விஜய் அவர்கள் ஒரு நடன மங்கை. அதனைத் தொடர்ந்து சிரிப்பழகி, புன்னக அரசி, புதுகை ஜெயப்பிரியா அவர்கள் ஒரு நடன மங்கையாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். 2 பேருமே அழகான பெண்கள். பட் ஒன் திங், எவன் பொண்டாட்டின்னு தெரியல.
எம்மாடி ஆத்தாடி ஒன்ன எனக்கு தெரியாடி நீ பாதி நான் பாதி சேர்ந்து புட்டா சிவஞ்சாடி அரைச்ச மாவ அரைப்போமா துவச்ச துணிய துவப்போமா ராம கதைய கேட்போமா பிள்ளை வளர்ச்சி பாப்போமா எம்மா 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 எம்மம்மா எம்மா 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 அட எம்மா 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 எம்மம்மா எம்மா எம்மா எம்மம்மா இவ்வளோ தூரத்து ஒரு பெட்டிக்கார் முக்குறாருன்னா அவர் டெல்லி சர்ச்சி மாடாத்தான் இருக்கு. உண்மைதான். வாழ்த்துக்கள் ப்ரோ. பொறுமசாமி பொறுமசாமின்னு ஒரு 2 ஹவர் காசு வாங்க. தெளிவாக இங்கே ஒளி ஒளி அமைத்து கொண்டிருப்பது வளர் வளர் ஆடியோஸ் உசிலை வளர் வளர். சூப்பர் ப்ரோ. பாட்டு போடுங்க ப்ரோ. இது பேர் என்ன? பிரஷர் வந்த ஆளுகள்னா இந்த பாட்டெல்லாம் இதெல்லாம் போட்டேன்னா அவ்வளோதான் விடக்கு வடக்குன்னு உதஞ்சி அதுதான் என்ன எத்தனை பேருக்கு இதில் சட்டி அவந்துச்சுன்னு தெரியல. வளர் வாழ்த்துக்கள். உண்மையிலே திறமையான மைசெட். காலத்துக்கு தகுந்தது மாதிரி எல்லா ஜாமானும் சேர்த்தாத்தையும் சில ஊரில் கூப்பிடாதே உண்மை. ஆனால் உங்கள் தொழில் புனிதமான தொழில், கஷ்டமான தொழில். வாழ்த்துக்கள். வளர் வளர். நன்றி நன்றி நன்றி. இங்கே யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல் உள்ள காடமங்கலம் முருகனுக்கு எல்லாரும் ஒரு கைதட்டு கொடுக்கும் யூடியூப் சேனல். வாழ்த்துக்கள். நாடகத்தை காண வருகிறவர்கள் இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள். வி கல்லப்பட்டி கிராமத்தார்கள் அத்தனை பேருக்கு நன்றி. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் எத்தனை சலசலப்பு நடந்தாலும் நீங்கள் அத்தனை பேருமே சொந்த பந்தங்கள். நீங்கள் திட்டினாலும் அதில் எனக்கு ஊக்க மருந்து என்று நினைப்பேன். நான் கோய்த்து கொள்ள மாட்டேன். ஏனால் கோவப்பட்டால் என்னை நம்பி அன்பாலயத்திலே அத்தனை ஜீவன்கள் பட்டினியாகி போய்விடும். அதனால் நான் ஒரு கோமாளி. 10 பேரை காப்பாற்றுறதுனால் எல்லாத்தையும் தாங்கித்தான் ஆக வேண்டும். என்னைய வாழ வைத்த தெய்வம் என் வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசூலன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணித்தேவருடைய மாணவனும் நாம் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிச்சேரி கிராமத்திலே நான் பிறந்தால் உலகத்திலே எத்தனை தவறுகள் செய்தாலும் தன் மகன் நிரபராதி என்று வாதாடக்கூடிய ஒரே ஜீவன் பெற்ற தாய். எங்க அம்மா பிறந்த ஊரு விருதுநகர் மாவட்டம் திருச்சுரி அருகாமல் நொச்சுகுளம் கிராமத்திலே எத்தனை உறவுகள் இல்லை என்று சொன்னாலும் பசியோடு இருக்கிறோம், எங்களுக்கு பசிய போக்க இடம் இல்லை என்று சொன்னாலும் நான் இருக்கிறேன். என்னுடைய அன்பாலயம் இருக்கிறது. நொச்சுகுளம் கிராமத்திலே எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் அடியன் MK ராதாகிருஷ்ணன் அப்படின்னு என் தாய் தந்தை எனக்கு வைத்த பெயரை 3 எழுத்தில் இன்னைக்கு மாற்றியது இந்த தமிழர்கள் தான். MKR பபுன்காமிக் மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன். நன்றி வணக்கம். நீ ஒட்டு வச்சே தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம் எதொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம் நீ தங்க கட்டி சிங்க குட்டி அடவோ பேர சொல்லும் பட்டி தொட்டி. 12 மணி ஆனா கேப்டன் விஜயகாந்த் ஐயாவுக்கு 1ஆம் ஆண்டு நினைவு நாள். அவரை நான் அஞ்சலி செலுத்தவில்லை, அவரை தெய்வமாக நினைத்து கேப்டனாய் வணங்குகிறேன். நன்றி நன்றி. கள்ளப்பட்டி கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா, மந்தையம்மன் இருக்கிற ஐயா, மந்தையம்மே மக்களை எல்லாம் காக்கிற ஐயா, மந்தையம்மே மக்களை எல்லாம் காக்கிற ஐயா.
அடி ஊத்த தண்ணி தென்னந்தான் பத்தடையா மந்தையம்மனை பார்க்கத்தானே வந்துதானே நேரா ஆச்சியா கண்டபட்டி கிராமத்திலே இருக்கிற சாமி எல்லாம் துடியான தெய்வத்தானையா சாமி பூரா தத்துருமா காக்குதோ மாறையா கண்டபட்டி சாமி எல்லாம் மக்களை எல்லாம் காக்குதோ மாறையா